அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இந்த ஐடிஆர்எம் சார்பாக நடத்தக்கூடிய இளைஞர்கள் கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கம், இளைஞர்கள் கருத்தரங்கம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்கிறது என்று சொன்னால், தனது கழக தோழர்களை அவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போல ஒரு ஏற்பாட்டை செய்து ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயகத்தை மீட்கக்கூடிய இந்த போர்க்குரலுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தவர் மாண்புமிகு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள். அவருக்கு எனது நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஐடிஆர்எம்னுடைய செயற்குழு உறுப்பினர் திரு துரைபாண்டியன் அவர்களுக்கும், இந்த விழாவினுடைய தலைவர் ஐடிஆர்எம்னுடைய சேர்பர்சன் ப்ரொஃபசர் கருணானந்தம் அவர்களுக்கும், இந்த விழாவுக்கு தொடர்ந்து இரவும் பகலும் அமைச்சரோடு இணைந்து மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த ஐடிஆர்எம்னுடைய கோ கன்வீனர் திரு பாலமுருகன் அவர்களுக்கும், இந்த விழாவிலே நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய, நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய திரு ஜே குருமூர்த்தி அவர்களுக்கும், விழாவை தொகுத்து வழங்க இருக்கக்கூடிய ஜெனிஃபர் அவர்களுக்கும், இந்த விழாவிலே லீகல் அட்வைசராக இருக்கக்கூடிய அட்வொகேட் குமார் அவர்களுக்கும், பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், மற்றும் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், ஐடிஆர்எம்னுடைய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் டாக்டர் சிவபிரகாசம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஐடிஆர்எம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மற்றும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக சீர்மிகு விழாவாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நண்பர்களே, இந்த இளைஞர்களது கருத்தரங்கம் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஜனநாயகத்தை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம். ஜனநாயகத்தின் விளிமயங்கள், ஜனநாயகத்தின் விழிப்புணர்ச்சி இளைஞர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த நாடு சர்வாதிகாரத்தின் பிடியில் சென்று சிக்கி சீரழிந்து விடும். எந்த நாடு இனத்தை கையில் எடுக்கிறதோ, எந்த நாடு மதத்தை கையில் எடுக்கிறதோ, எந்த நாடு ஜாதியை, மொழியை கையில் எடுக்கிறதோ அந்த நாடு அழிந்ததாகத்தான் வரலாறு. இனத்தை கையில் எடுத்த ஜெர்மனி அழிந்தது, பெர்லின் சுவர் எழுந்தது, ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரை உருவாக்கினார், ஜெர்மனி அழிந்தது. இனத்தை கையில் எடுத்த, மதத்தை கையில் எடுத்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், ஈராக், சிரியா போன்ற அனைத்து நாடுகளும் அழிந்தது. வறுமையின் பிடியில் சிதறண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மதத்தை மசூதியில் வைத்து அறிவை இறக்குமதி செய்து ஆயிலை ஏற்றுமதி செய்த அரபு நாடுகள் இன்றைக்கு சொர்க்க பூமியாக திகழ்கிறது. எனவே எந்த நாடு ஒரு அனைவரையும் மதித்து நடக்கிறதோ, எந்த நாடு அனைவரது மொழியையும் மதித்து நடக்கிறதோ, எந்த நாடு ஜனநாயகத்தை மதிக்கிறதோ அந்த நாடுதான் அந்த நாட்டின் குடிமக்களை, அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அந்த நாடுதான் சிறப்பாக செயல்படுகிறது என்று அர்த்தம். இந்த உண்மையை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் உணர வேண்டும். இந்த உண்மை உணர்ந்தால்தான் அடுத்த லெவலுக்கு இந்த நாட்டை எடுத்து செல்வதற்கு யார் தகுதியான தலைவர் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும். ஓகே, OECD கண்ட்ரிஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஆர்கனைசேஷன் ஃபார்
எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் யூரோப்பியன் யூனியன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரிஸுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு தெரியுமா? OECD கண்ட்ரியினுடைய பெர் கேபிட்டா இன்கம் கிட்டத்தட்ட $46,000. $46,000 தனிநபர் வருமானம் $46,000. இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,600. $46,000 எங்க இருக்கு? $2,600 எங்க இருக்கு? தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் $4,300, இந்தியாவை விட 2 மடங்கு அதிகம். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் வளர்ச்சிக்கான வழிகளுக்கு முதல் படி. ஒட்டுமொத்த ஐக்கிய நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ், UN வளரக்கூடிய நாடுகளுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், SDG கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான கோல்ஸ் அப்படின்னு வச்சிருக்கு. இதுல கல்வி, மருத்துவம், சுத்தமான குடிநீர், கிளீன் ஆக்சஸ் டு எனர்ஜி, கிளீன் ஆக்சஸ் டு ஹவுசிங், இப்படி 17 கோல்ஸ் இருக்கு. இந்த 17 கோல்ஸை எந்த நாடு முதலில் 100 பாயிண்ட்ல அச்சீவ் பண்ணுதோ அந்த நாடு தான் வளர்ந்த நாடு என்று ஐக்கிய நாடுகள் டிக்ளேர் பண்ணுது. இதுல இந்தியாவில் இல்ல உலகத்தில் முதலாவதாக அச்சீவ் பண்ண நாடு 84 பாயிண்ட், 184 பாயிண்ட் எடுத்தது நார்வே நாடு. எவ்வளவு? 184 பாயிண்ட் எடுத்தது நார்வே. ஸ்வீடன், அதுக்கு அடுத்து ஸ்வீடன். இப்படி வரக்கூடிய நாட்டில் 6வது இடத்துல இந்தியா இருக்கான்னா இந்தியா இல்ல, தமிழகம் தான் இருக்கு, தமிழ்நாடு தான் இருக்கிறது. 78 பாயிண்ட் எடுத்து. புரிஞ்சுட்டீங்களா? உலக நாடுகளின் வரிசையில சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல, ஐக்கிய நாடுகள் செட் பண்ண கோல்ஸ்ல 17 கோல்ஸ்ல 6வது இடத்தை அடைந்த நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவில் வளர்ச்சிக்கான மாநிலத்தில் முதல் மாநிலமாக இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது திராவிட கட்சிகளின் ஆட்சி. அதில் முதன்மையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலே நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு. அதுதான் அடிப்படை. எப்படி ஒரு நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும், எப்படி ஒரு நாட்டை, நாட்டுடைய குடிமக்களது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று திட்டம் தீட்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவர். அவர் டெவலப்டு இந்தியா விஷன் 2020 ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், வளர்ந்த இந்தியாவை 2020 உருவாக்குவோம். அறிவார்ந்த வல்லரசு இந்தியா, வெறும் வல்லரசுன்னு சொல்லல, அவர் அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை 2020 உருவாக்குவோம்னு சொன்னார். அதற்கான திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை முதலாக பார்லிமெண்ட் அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் கிளாஸ் எடுத்தார். நான் அப்ப அங்க டைரக்டரா இருக்கேன், ராஷ்டிரபதி பவன்ல டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்பேஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஒர்க் பண்ணும் பொழுது கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அங்க பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இருக்காரு, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அங்க லல்லு பிரசாத் யாதவும் அமைச்சரா இருக்கார். இருக்கும் பொழுது இவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு கிளாஸ் எடுத்துட்டே இருந்தார். எடுக்கும் பொழுது லல்லு பிரசாத் யாதவ் பக்கத்துல பேசிக்கிட்டே இருந்தார், யார்கிட்டயே பேசிக்கிட்டே இருந்தார். இவர் பார்த்தாரு, இவங்க பேசுறாங்களா அதெல்லாம். சோ பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு பிரசன்டேஷன் பண்ணும்போதுதான் டக்குன்னு கை காமிச்சு டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாரு. லல்லு பிரசாத் என்ன பண்றது தெரியல அவருக்கு. அப்படி திகைச்சு போனார், என்ன கேட்டாருன்னு தெரியல அவருக்கு. சாரி சார் அப்படின்னாரு. லல்லு பிரசாத் யாதவ் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட் அப்படின்னாரு.
அவருக்கு புரியல. அதுல இருந்து அத்தனை எம்பிக்களும் அத்தனை அமைச்சர்களும் தெளிவா உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரு ஒழுங்கா கேட்டாங்க. ஓகே, சோ வளர்ந்த இந்தியா 2020 என்ற அந்த திட்டத்தை பாராளுமன்றத்துக்கு சொன்னார். 15 சட்டமன்றங்களுக்கு அப்துல் கலாம் போதித்தார். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களுக்கு, சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, இப்படி பல்வேறு பகுதியில் புகுத்தி விட்டு நான் மாணவ மாணவிகளுக்கு சென்று இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்ப நான் கேட்டேன், ஏன் சார் அவங்க பாவம் 7 இருக்காங்க, இப்பதான் படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு போய் டெவலப்டு இந்தியா விஷன் 2020 சொன்னா புரியுமா சார் அப்படின்னு கேட்டேன். இப்ப உங்களுக்கு எஸ்டிஜி கோல்ஸ் என்னன்னு கேட்டேன். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? விஜய் நடிச்ச அடுத்த படம் என்ன சொல்லுங்க? என்ன தெரியுதா? அப்ப விஜய் நடிக்கக்கூடிய அடுத்த படம் என்னன்னு தெரியுது. அதனால உங்களுக்கு ஒரு செல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனால் எஸ்டிஜி கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணா இந்த தமிழகம் எந்த நாடு அதை செயல்படுத்துகிறதோ அந்த நாட்டின் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்களது வேலை வாய்ப்பின் வாய்ப்பு பெருகும், உங்களது தனிநபர் வருமானம் உயரும், உங்களது எஜுகேஷன், ஹெல்த், வாழ்விடம் அனைத்தும் உயரும். உங்களுக்கு உயரக்கூடிய, உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய, உங்கள் வாழ்க்கை தரத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்களை பற்றி, அரசை பற்றி உங்களுக்கு தெரியல, அந்த கோல்ஸை பத்தி தெரியல. ஆனால் உங்களிடம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி படத்தை ஓட்டக்கூடிய ஒரு நடிகனது படம் என்ன படம் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கதான் நீங்க சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. எது உங்க பிரையாரிட்டி, உங்கள் பிரையாரிட்டி எது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். எது உங்கள் பிரையாரிட்டி என்று நீங்கள் சிந்திக்காவிட்டால் உங்களது எதிர்காலம் மட்டுமல்ல, உங்களது வருங்கால தலைமுறையின் எதிர்காலமும் சேர்ந்து பாழாய் போயும். இதை நீங்கள் உணர வேண்டும். ஒருத்தருக்கு 2 விஷயம் பிடிக்குமா? எனக்கு ப்ளூ கலர் சட்டை பிடிக்கும், இல்லைன்னா சிவப்பு கலர் சட்டை பிடிக்கும். எனக்கு சிக்கன் பிடிக்கல, நான் மட்டன் பிடிக்கும். ரைட்? எனக்கு இவரை பிடிக்கும், இல்லைன்னா இவரை பிடிக்காது. எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், இந்த கட்சியை பிடிக்காது. எனக்கு இந்த தலைவரை பிடிக்கும், அந்த தலைவரை பிடிக்காது. சொல்றோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? எனக்கு இது பிடிச்சா அது பிடிக்காது, அது பிடிச்சா இது பிடிக்காது. இருக்கா இல்லையா? ஆனா எது சரியோ அதை பிடிக்க வேண்டும், எது சரியோ அதை கையில் எடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஒருத்தர் சொன்னார், give me your blood, I will give independence. உன் ரத்தத்தை கொடு, நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் யார்? யார் சொன்னது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். give me your blood, I will give independence. ஓகே. இன்னொருத்தர் சொன்னார், அகிம்சை, சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், நான் வயலன்ஸ், இதன் மூலமாகத்தான் இந்தியாவின் சுதந்திரத்தை வென்றெடுக்க முடியும் என்று சொன்னார் மகாத்மா காந்தி அவர்கள். இவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். ஆனா இந்த 2 பேரும் இந்த நாட்டுக்கு தேவை என்று ஒருத்தர் நினைச்சார், அதை வாழ்க்கையில் செயல்படுத்தியும் காண்பித்தார். அவர்தான் அப்துல் கலாம். எப்படி, ஏன் அதை செய்தார் என்று சொன்னால், நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். give me your blood and give me your independence சொன்னாரே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வலிமையான ராணுவம் ஒன்றுதான் பிரிட்டிஷை எதிர்த்து போராட முடியும், இந்தியாவை காக்க முடியும் என்று நம்பினார் சுதந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் நம்பினார். அப்படிப்பட்ட வலிமையான ராணுவத்தை கட்டமைத்தவர் யார் தெரியுமா? இந்தியாவின் முதல் SLV-3 ராக்கெட் விண்வெளியில் ஏவி இந்தியாவை 5வது விண்ணை அளந்த நாடுகளில் 5வது நாடாக பிரகடனப்படுத்தினார் அப்துல் கலாம்.
விண்வெளியில் எதிரி நாட்டின் ஏவுகணை என்ன, அதில் அணுகுண்டே வைத்து ஏவினாலும் சரி, அதை விண்ணிலேயே தாக்கி வல்லமை பெற்ற நாடாக மாற்றி காண்பித்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ், இத்தனை ஏவுகணைகளும் இன்றைக்கு இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அப்துல் கலாம் அவர்கள் உருவாக்கிய அத்தனை ஏவுகணைகள். ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த், வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும் என்று கனவு கண்டவர் அப்துல் கலாம். அதனால்தான் பில் கிளின்டன் அமெரிக்கனுடைய அதிபர் இந்தியா இப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு சோதனை செய்யக்கூடாது என்று தடுத்த போது அன்றைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களையும் அடுத்து வந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்கன் ஏவுகணைகளை சேட்டலைட் எல்லாம் போக்ரான் பக்கத்தில் இருந்து எல்லாம் பாலாசூர் பக்கத்தில் ஒரிசா பக்கத்தில் திருப்பி பிருத்திவி ராக்கெட்டை வரிசையா ஏவி அந்த பக்கம் திருப்பிட்டு போக்ரான் 53 டிகிரி செல்சியஸ் வெயில்ல 5 அணுகுண்டு ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு என்று நிரூபித்து காண்பித்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஓகே, ஒட்டுமொத்த இந்தியாவையும் வலிமையான நாடு, வல்லமையான நாடு என்று உருவாக்கி காண்பித்தவர் டாக்டர் கலாம் அவர்கள். ராணுவம், இந்திய ராணுவம் மிகப்பெரிய ஒரு ராணுவம் என்ற நம்பிக்கையும், இந்தியா ஒரு அணுசக்தி பெற்ற நாடு என்ற நம்பிக்கையும் வந்தது யார் நேதாஜி கண்ட கனவு. ராணுவத்தில் வல்லமை பெற்ற நாடு, ராணுவம் சிறந்த நாடு, எந்த நாட்டுக்கும் பயப்பட முடியாது, பயப்படக்கூடாது என்று ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று நிரூபித்து காண்பித்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். உக்ரைன் ஒட்டுமொத்த நியூக்ளியர் டிசார்மமென்ட் புரோகிராம்ல 3வது இடத்திலே நியூக்ளியர் ஆர்சனலை வைத்திருந்த உக்ரைன் ஜீரோவாக எல்லா ஆர்சனலையும் ரஷ்யாவிடம் ஒப்படைத்து அனைத்து ஆர்சனலையும், நியூக்ளியர் ஆர்சனலையும், அணுகுண்டுகளையும் ஜீரோவாக்கியது. இன்றைக்கு ரஷ்யாவால் தாக்குண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது உக்ரைன். ஓகே, எனவே நண்பர்களே, நேதாஜி கண்ட கனவை நனவாக்கியவர் டாக்டர் கலாம் அவர்கள். அதோடு நிறுத்தினாரா? டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகளோடு நான் இந்த இந்தியா விஷன் 2020 போய் நிறைவேற்றணும், மக்களிடம் சொல்லணும்னு சொல்லி சொன்னார். நான் அப்ப கேட்டேன், ஏன் சார் அவங்கள போய், பாவம் அவங்களுக்கு 7 இருக்காங்க, அவங்கள போய் அவங்களுக்கு என்ன தெரியும், அதிகாரிகளுக்கு சொல்லுங்க, அமைச்சர்களுக்கு சொல்லுங்க, MLA MPக்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பொன்ராஜ் 2020 ஏன் பேர் வச்சேன் தெரியுமா? 2020 இந்த கனவை இந்த அரசியல்வாதிகள் நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையோடு இல்ல, 20 வயது ஆண்மகனும் 20 வயது இளம் பெண்ணும் ஒரு நாள் இந்த கனவை நனவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இதை அவரிடம் விதைக்கிறேன் என்று சொன்னார். நண்பர்களே, நீங்கள் தான் எதிர்காலம். இந்த எதிர்கால இளைஞர்கள் தான் வரக்கூடிய இந்தியாவை, வரக்கூடிய தமிழகத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஜனநாயகம் என்று தெரிய வேண்டும். டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 வளர்ந்த இந்தியா 2020 செய்திருந்தால் இன்றைக்கு நமது பாரத பிரதமர், இந்திய பிரதமர் 2047 தான் இந்தியா வளர்ந்த நாடாகவும் சொல்றார். 20 அடுத்த 27 வருஷத்துக்கு தள்ளி போட்டார். ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் டெவலப் பண்ண மாட்டாருன்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர் இருக்க வரைக்கும் இந்தியா வளர்ந்த நாடாக மாறாது என்ற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. நண்பர்களே, இந்த நிலையில்தான் திடீர் அரசியல். அப்ப திடீர் அரசியல்னா எப்படி இந்த திடீர் அரசியல் நடக்குது? நேற்று இந்த பகல்காம்ல, இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த பகல்காம் பகுதியில் திடீர் தாக்குதல் நடந்தது. இந்த திடீர் தாக்குதல் எப்படி நடந்துச்சு எல்லாருக்கும் உங்களுக்கு துரைபாண்டியன் சொன்னாரு. திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. 2000 மக்கள் கூடக்கூடிய அந்த பகுதி, சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதி. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ராணுவம் இருக்கு, CRPF இருக்கு, BSF இருக்கு, லோக்கல் போலீஸ் இருக்கு. ஒருத்தருக்கும் தெரியாதா 4 பேர் வருவான். இந்த நேத்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் ஹிந்துலையும் தெளிவா போட்டிருக்கான், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு.
யாரோ ஊடுருவ போகிறார்கள், சம்பவம் நடக்க இருக்கிறது என்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஆனா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பத்தி கவலை இல்லை, அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை பத்தி கவலை இல்லை. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சகம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்து ராணுவத்துக்கு சொல்ல வேண்டிய உள்துறை அமைச்சகம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. 29 உயிர்கள் பலிகடாக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த வட இந்திய ஊடகங்கள் டேக் ரிவெஞ்ச் என்ற ஹேஷ்டேக்கை போட்டு டேக் ரிவெஞ்ச். அப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒருத்தரும் பேசல, உளவுத்துறை ஃபெயிலியர் ஒருத்தரும் பேசல. வந்த தீவிரவாதிகள் 4 பேர் மரத்துக்கு பின்னால இருந்து சுட்டுட்டு போயிட்டான், சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். அவனை பிடிக்க கூட ஒரு போலீஸ் இல்ல. இத்தனைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகமான மிலிட்டரி பிரசன்ஸ், அதிகமான பிஎஸ்எஃப் பிரசன்ஸ், அதிகமான சிஆர்பிஎஃப் பிரசன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்கு. இத்தனை போலீஸ், இத்தனை மிலிட்டரி, இத்தனை பிஎஸ்எஃப், இத்தனை பேரும் இருந்தும் ஒரு இன்டெலிஜென்ஸ் உதவாத ஒரு உள்துறை. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. உள்துறை அமைச்சர் எதுல பிஸியா இருக்காரு? தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடியை பிடிச்சு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டை பிடிப்பதில் அவர் பிஸியா இருக்கார். அது மட்டும் இல்ல, வட இந்திய மாநிலங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல போய் அனைத்து ஸ்டேட்லையும் ஒன்றுல கூட பிஜேபி ஜெயிக்கல. ஆனா எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி அங்க பிஜேபி ஆட்சியை நிறுவுவதில் உள்துறை அமைச்சர் பிஸியா இருக்கார். ஓகே, அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் எதிர்கட்சி அமைச்சர்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க மேல மிரட்டி அவர்கள் மேல இடி, சிபிஐ இதெல்லாம் அனுப்புவதில் அவர் ரொம்ப பிஸியா இருக்கார். நண்பர்களே, அது மட்டுமா? கங்கனா ராவத்துக்கு பெரிய பிரச்சனை, அதனால Y+ பாதுகாப்பு. அண்ணாமலைக்கு பிரச்சனை, அதனால Z+ பாதுகாப்பு. நடிகர் விஜய்க்கு பிரச்சனை, அதுக்கு Y+ பாதுகாப்பு. அப்ப இத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில் பிஸியா இருக்கிறதுனால 2000 மக்கள் கூடக்கூடிய அந்த அமர்நாத், அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய பகுதியில், பகல்காம் பகுதியில் ஒரு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாத நிலைமையில் ஏற்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால், எப்பெல்லாம் தாக்குதல் நடக்கிறதோ, எப்பெல்லாம் வந்து மோடி வந்த பிறகு தாக்குதல் நடக்கிறதோ, அந்த தாக்குதல் டெரரிஸ்ட் தாக்குதல் முடிஞ்ச உடனே ஒரு தேர்தல் இருக்கும். அதற்கு உதாரணம், டெரரிஸ்ட் தாக்குதல் முடிஞ்ச உடனே சவுதி அரேபியா டூரை கட் பண்ணிட்டு பிரதமர் வந்தாருன்னு சொன்னாங்க. அவர் வந்தாரு, ஏர்போர்ட்ல இருந்தாரு, எல்லா செக்யூரிட்டி ஃபார் கேபினட் கமிட்டி மீட்டிங்கை கூட்டினாரு, பேசினாரு. உடனடியாக பாகிஸ்தான் மேல ஏகப்பட்ட ஆக்ஷன் எடுத்தாரு. டக்குன்னு பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒரு பொதுமக்களது உயிர் திடீர் தாக்குதலின் காரணமாக, திடீர் அரசியலின் காரணமாக இன்றைக்கு யாரிடம் போய் விழுந்தது? 29 உயிர்கள் பலிகடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நீ இந்துவா முஸ்லிமா என்று கேட்டு சுட்டார்கள் என்ற பொய் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகிறது. இந்தியர்கள் இறந்தால் அதில் இந்துவா முஸ்லிமா என்று வேறுபாடு பிரித்து ஜாதியால், மதத்தால் மக்களை பிரிக்கக்கூடிய நிகழ்ச்சி இங்க நடக்கிறது. நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், இளைஞர்களே புரிந்து கொள்ளுங்கள். எந்த நாடு மதத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடு அழிந்தது. எந்த நாடு மக்களை மதத்தால், இனத்தால் பிரிவினை செய்கிறதோ அந்த நாடு அழியும். இந்த இப்படிப்பட்ட சூழல்ல இதை செய்தவர்கள் யார் என்று வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% பேர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் உளவு சொன்னவர்கள் யார் என்று பார்த்தால் 90% சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் தான், பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான். லிஸ்ட் பெருசா இருக்கு, இதை சொன்னோம்னா நேரம் பத்தாது, அத்தனை லிஸ்ட் இருக்கு. ஓகே, அப்ப சங் பரிவார் கும்பல் இந்தியாவின் ராணுவ ரகசியங்களை, எங்கே வல்னரபிலிட்டி இருக்கு, எங்கே சென்றால் தாக்கலாம், எங்கே ராணுவம் இருக்கிறது, எங்கே வந்து புல்வாமா தாக்குதல்ல ஒட்டுமொத்த ராணுவம் வருகிறது, வரிசையா வேன்ல வர்றாங்க,
அன்றைய கவர்னர் சத்யபால் மாலிக் சொல்றாரு, நான் வேன்ல அனுப்புவது பாதுகாப்பல்ல, இவர்களை பிளைட்ல அனுப்பணும்னு கேட்கிறாரு. அதெல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்குன்னு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சொல்றாங்க என்று சொன்னவர் யார் தெரியுமா? பிஜேபியை சேர்ந்த கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள். நண்பர்களே, இப்படிப்பட்ட திடீர் தாக்குதல் மூலமாக மக்களின் உயிர்களை பறித்து அதன் மூலமாக தேர்தல் அரசியலில் இந்து முஸ்லிம் போலரைசேஷனை உருவாக்கி அதன் மூலமாக வெல்ல வேண்டும் என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு கோழைத்தனத்தில் உச்சம். இட் இஸ் worst ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். இதை செய்யக்கூடிய ஒரு அரசு தான் நமக்கு வாய்த்த அரசு. நண்பர்களே, இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு புயல் அடிக்குது, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு ஹீட் வேவ் வருது, திடீர்னு மிகப்பெரிய கிளவுட் பஸ்ட் ஆகுது. கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனை வெள்ளம் வந்துச்சு, நம்மளுக்கு எத்தனை புயல் வந்தது, இதெல்லாம் திடீர்னு வருது, திடீர்னு நெருப்பு பிடிக்குது. இப்ப திடீர்னு நடக்கக்கூடிய அத்தனையினால ஏற்படுவது நன்மையா தீமையா சொல்லுங்க? திடீர்னு வெள்ளம் வந்தா நன்மையா தீமையா? திடீர்னு புயல் அடிச்சா நன்மையா தீமையா சொல்லுங்க? வாய் பேச மாட்டீங்களா? என்னது தீமையா? எஸ் ஆர் நோ? தீமையா நன்மையா? தீமை. அப்ப திடீர்னு நடக்கிற அனைத்துமே தீமையாக இருக்கிறது. கரெக்ட்? திடீர்னு எது நடந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு திடீர்னு நடக்குது அப்படின்னா நீங்க ஆல்வேஸ் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும். இது திடீர்னு ஒண்ணு நடக்கும், திடீர்னு ஒரு உதயம் தோன்றும், திடீர்னு ஒரு தலைவன் தோன்றுவான், திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தோன்றும், திடீரென்று ஒரு மழை பெய்யும், திடீரென்று வெள்ளம் வரும். வந்தால் என்னது? பெரிய அழிவை நமக்கு கொடுத்துட்டு தான் போகும், பெரிய அழிவு. ஓகே, இதை நல்லா தெரியணும். தமிழ்நாட்டில் திடீர் அரசியல் பார்க்கிறோமா இல்லையா? என்ன அரசியல்? இப்ப பகல்காம்ல திடீர் தாக்குதல் நடந்துச்சு, 29 பேர் அவுட். புல்வாமால திடீர் தாக்குதல், 49 ராணுவ வீரர்கள் அவுட். கரெக்ட்? திடீர்னு ட்ரம்ப் வந்தாரு, ஒட்டுமொத்த இந்தியா உலகத்தினுடைய பொருளாதாரம் அவுட். திடீர்னு மோடி வந்தார் 2014, இந்தியா எந்திரிக்கவே முடியல. முடிஞ்சா? ரைட்? அப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடறான், திடீர்னு அரசியல் இருந்து ஒருத்தர் வெளியே போயிடுறாங்க, திடீர்னு அரசியல் இருந்து ஒருத்தர் வெளியே போயிடுறாரு, திடீர்னு அரசியல் கட்சி இணைப்பாயிருது, 2 அரசியல் கட்சி சேர்ந்துருக்கு, திடீர்னு அரசியல் கருத்துக்கள் திடீர்னு கருத்துக்கள் வருது, அதனால கொந்தளிப்பு நடக்குது. கரெக்ட்? திடீர்னு அரசியல்ல கோமாளி பேச்சு நடக்குது. ஓகே, இது அவர்களையும் அழித்து தமிழ்நாட்டையும் அடிமையாக்கும் சூழல் நடக்குது, திடீர் அரசியல். எனவே இது எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் இருக்கு. ரைட்? சீமானின் பல்டி அரசியல். சீமான் என்னது? 18 வருஷமா பெரியாரை படித்தேன், பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி, பெரியாரை போல உண்டா. 18 வருஷமா படிச்சவருக்கு திடீர்னு ஞானோதயம் பெரியார் ஒரு மண்ணுன்ட்டார். புரிஞ்சுங்களா? என்னடா காரணம் அப்படின்னா, விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா கேஸு, அடுத்து என்ஐஏ கேஸு, அடுத்து திரள்நிதி கேஸு, இப்படி பல்வேறு கேஸு பின்னால துரத்துது. பின்னால சாட்டையை வைத்துக் கொண்டு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவரை மிரட்டுகிறது. உடனடியாக திடீர்னு பல்டி அரசியல் நடத்துகிறார். ஓகே, ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு 15 வருஷம் பிரபாகரனோட நான் சந்திச்சேன், AK-74 உபயோகப்படுத்தினது நான் ஒருத்தன் தானா என்றெல்லாம் சொன்னாரா இல்லையா? எஸ்ஆர்னோ சொன்னாரு. ஓகே, அது மட்டுமா சொன்னாரு? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வீர அடையாளமாக இருந்த பிரபாகரன் அவர்களை ஓகே ஆமக்கரி புரோட்டா கடை ஓனராக மாற்றிய பெருமை சீமானுக்கு மட்டும்தான் சேரும். ரைட்? அப்ப அவர் சொல்வதையெல்லாம், அந்த திடீர் கதைகளை எல்லாம் கேட்டு ட்ரோல்ஸ் பண்ணி, ஷார்ட்ஸ் பண்ணி, வீடியோ பண்ணி, ரீல்ஸ் பண்ணி,
ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? திடீரென்று வரக்கூடிய எதையும் நம்ப முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு சீமான் அவர்கள். அடுத்து யார் அப்படின்னா, அடுத்து யார் வருது? ஓகே, நடிகர் விஜய் அவர்கள் திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாரா? வந்துட்டார். அடுத்து 2026 தான் தேர்தல். 2026 டைரக்டா முதலமைச்சர் தான். என்னது? டைரக்டா முதலமைச்சர் தான். அதுக்கிடையில யாரையும் பார்க்க மாட்டேன். பார்க்கறவனா வா பனையூருக்கு வந்து பாரு. ஓகே, பார்க்கறவனா யாரு? பனையூருக்கு வந்து பாரு. நான் எம்ஜிஆர் மாதிரி ஜனநாயகத்தில் சாட்டையை தூக்கி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி நடிப்பேன். நடிச்ச உடனே நான் முதலமைச்சர் ஆயிரும். ஓகே, இது விஜயனுடைய, நீங்க ஆகுங்க வாங்க வெல்கம், நல்லா நடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ நம்ம சேகர்பாபு மாதிரியோ யாராவது ஒருத்தர் தொண்டனுடைய பெயரை சொல்லி கூப்பிட முடியுமா? இன்னைக்கு இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க. ஒரு தொண்டருடைய பெயரையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிடக்கூடிய வல்லமை பெற்ற திராவிட கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை போல திரு விஜய் அவர்களால் ஒரு தொண்டனையாவது ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட முடியுமா? எஸ் ஆர் நோ? ஓகே, இதுவரை எம்ஜிஆர் நடித்த படங்கள் பாடங்களாக மாறினதுனால தான் எம்ஜிஆர் வாத்தியார்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வாத்தியார்னு சொன்னது காரணம் என்ன? எம்ஜிஆர் நடித்த படங்கள், பாட்டுக்கள், வசனங்கள் அனைத்துமே பாடங்களாக மாற்றி மக்களை பக்குவப்படுத்தியது. திராவிட சிந்தனையும் பொது உடைமை சிந்தனையும் விதைத்தது. அதுபோல எம்ஜிஆர் மேல நான் விஜய் வருவேன்னு சொன்னா ஏதாவது ஒரு படத்திலேயாவது ஆரம்பம் ஆபாசத்தின் உச்சம், கடைசி போதையின் உச்சம். கரெக்ட்? அப்ப ஆபாசத்தின் உச்சமும் போதையின் உச்சமும் சேர்ந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் நடனமாட வைத்து விட்டால் அத்துணை பேரும் நமக்கு நடனமாடியே ஓட்டு போடுவார்கள், நம்மை முதலமைச்சர் ஆக்கி விடுவார்கள் என்ற கனவு இருக்கிறது. நண்பர்களே, திரு விஜய் அவர்களது திடீர் அரசியல் 15 மாத காலத்தில் 5 முறை திடீரென்று தோன்றி கதை வசனம் எழுதி கொடுத்தது போல மேடையில் வந்து பேசினார். பேசிய அத்தனையும் பாசிசமா பாயாசமா என்றதிலிருந்து மத்திய அரசை ஜி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஜி என்ற லெவலுக்கு போய் யாரால் ஆட்டுவிக்கப்படுகிறார்? ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாடே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே பாடாதாடே கண்ணான்றது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளி விடப்பட்டு ஒரு எதிர்கால கனவுகளோடு வரக்கூடிய இளைஞரான திரு விஜய் அவர்கள், ஒரு நடிகரான விஜய் அவர்கள், அவரை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னால் செல்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு தான் தெரியாது இந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்துவது என்று. ஏனென்று சொன்னால் அவருக்கு எழுதி கொடுப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு 4 வியூக வகுப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் சொல்வதை எழுதுவாரை ஒழிய கலைஞர் போல சுயமாக தமிழை படித்த முத்தமிழ் அறிஞர் அரசியலை கரைத்து குடித்த ஒரு தலைவராக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை வென்றெடுத்து கொடுத்த ஒரு தலைவராக பரிணமிக்குவதற்கு மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளிதான் இருக்கிறது என்பதை இளைஞர்களாகிய நீங்கள் உணர வேண்டும். ஓகே, திமுக அதிமுக செய்ததை விட ஒரு சமூக நல திட்டங்களை கொண்டு வர முடியுமா திரு விஜயா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. 9.69% பொருளாதார வளர்ச்சியை எந்த மாநிலமும் எய்தவில்லை, தமிழ்நாடு தான் எழுதியிருக்கிறது. எந்த மாநிலம் வளர்ச்சி அடைகிறதோ அந்த மாநிலத்தில் அமைதி நிலவும். அமைதி நிலவினால் தான் வளர்ச்சி சாத்தியம். அமைதி இல்லாவிட்டால் வளர்ச்சி சாத்தியமில்லை. தமிழகம் சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்று மூச்சுக்கு 300 தடவை புலம்பக்கூடிய நிலையிலே தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். அவர் 1008 திட்டங்கள், 39 லட்சம் பேருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு 39 லட்சம் இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சியை கொடுக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஒரே மாநிலம் தமிழ்நாடு. என்னது? ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமொபைல்,
ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ஃபேப்ரிகேஷன், மேனுபேக்சரிங், இத்தனை துறைகள்ல இந்த மாணவர்கள், உங்களை போன்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் ஸ்கீம்ல இன்றைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து இளைஞர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். நண்பர்களே, இந்த சூழலில் நன்றாக நினைத்து பாருங்கள். இளைஞர்களே, விட்டில் பூச்சியாக விளக்கு வெளிச்சத்தை பார்த்து நீங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தடவிய அட்டையில் சென்று உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். நண்பர்களே, உங்களை காக்கக்கூடிய தீப ஒளி எது, உங்களை காக்கக்கூடிய அற ஒளி எது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் உங்களுக்கான விழிப்புணர்ச்சி. எனவே இந்த மாதிரி வரக்கூடியவர்களை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. எனவே அடுத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அவரது 3 டேக் டைவர்ஷன் அரசியல், திடீர் டேக் டைவர்ஷன். ஓகே, அவர் எம்பியா இருந்தார், ராஜ்யசபா எம்பியா இருந்தார். நான் போய் ராஜ்யசபா எம்பியில எத்தனை முறை அவர் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தா, கடைசி லெவல்ல அதிகமாக பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரு எம்பி இருந்தா அது அன்புமணி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸோ வக்பு சட்டத்திற்கு எதிராக பாமகவினுடைய 4 எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் அன்புமணி வெளிநடப்பு செய்து வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்து டேக் டைவர்ஷன் போயிட்டார். ஓகே, இதுதான் திடீர் அரசியல், டேக் டைவர்ஷன் அரசியல். ஓகே, அடுத்து டிடிவி தினகரன், அவருக்கு திடீர் பயத்தின் அரசியல். என்னது? திடீர் பயத்தின் அரசியல். டிடிவி தினகரன் வந்தாரு, 6% ஓட்டு வாங்கினாரு. அடுத்து அவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெட்டலை கேஸ்ல பிடிச்சு தீகார்ல போட்டான். இன்றைக்கு அண்ணா இருந்திருந்தால் மும்மொழி திட்டத்தை ஆதரிப்பார் என்று அவர் சொல்றாரு. இந்தி திணிப்பையும் மும்மொழி திட்டத்தையும் ஆதரிப்பார் என்று டிடிவி தினகரன் அவர் சொல்றார். மேபி அவரை உட்கார வைத்து ஊம குத்தா குத்திருப்பான்னு நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. ஈடி பிடிச்சு ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணாவையே அவர் களங்கப்படுத்தி சென்று விட்டார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் திடீர் ஸ்டெப்னி அரசியல். ஓபிஎஸ் அவர்கள் திடீர் ஸ்டெப்னி அரசியல். இடைக்கால முதல்வரானார், துணை முதல்வரானார். ஜே சமாதியில் அது என்னது என்ன தர்ம யுத்தம் நடத்தினார். திடீர்னு பாஜகவில் இருந்து இப்ப ஓரம் கட்டிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப பிஜேபி பின்னாலே சுத்திட்டு இருக்கார். ஏதாவது ஒரு ஸ்டெப்னியாவது ஜாயின் பண்ணிடலாமான்னு. எனவே அவரது மகன் திரு ஓபி ரவீந்திரநாத் ஏடிஎம்கே லெட்டர் பேடில் மோடி படத்தை போட்ட ஒரே எம்பி அவர் தான். ஏடிஎம்கே லெட்டர் பேட், ஏன்னா அவங்க தான் தலைவர், அப்படி போட்டவர் அவர் தான். எனவே நண்பர்களே, இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் திடீர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபியினுடைய தலைவராக அவர் பரிணமித்தார். சரி, சாப்பிட்டான ஆளு அப்படின்னு நினைச்சா இப்பதான் அவர் பேசின வீடியோக்கெல்லாம் வெளிவருது. மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய திடீர் ஜாதி பேச்சுக்களை எல்லாம் பேசி அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கார். நண்பர்களே, இந்த இப்படி ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சட்ட மேதை ஆளுநராக கிடைத்திருக்கிறார். அந்த அரசியல் சட்ட மேதைக்கு தமிழக முதல்வர் 3 ஆண்டு காலம் போராடி இந்த அரசியல் சட்ட மேதை தமிழக அரசை செயல்பட விடாமல் செய்து கொண்டிருந்தார். திடீர் என்று கருத்துக்களை சொல்லி திடீர்னு திருவள்ளுவருக்கு சாயம் பூசிடுவார், திடீர்னு தமிழ்நாட்டை தமிழகமா மாத்திடுவார், திடீர்னு திராவிட சித்தாந்த அரசியல் போலியானதுன்னு சொல்லுவார், அவருடைய ட்விட்டர்ல போடுவார், திடீரென்று சனாதன கருத்துக்களை திணிப்பார். இப்படி எல்லாம் திணிச்சு அவர் நடத்திய அரசியல் இன்றைக்கு துணைவேந்தர்கள் 9 பேர் தான், 9 பேர் தான் வந்திருக்காங்க, எல்லாரும் வரல. நண்பர்களே, இப்படிப்பட்ட திடீர் அரசியலின் காரணமாக அழிவுதான் ஏற்பட்டிருக்கிறது, நாசம்தான் விளைந்திருக்கிறது.
இந்த திடீர் அரசியல் ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையும் காலி செய்திருக்கிறது. எனவே இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். யார் உங்களுக்கான அரசியலை செய்கிறார்கள், யார் வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுக்கிறார்கள், யார் உங்களது எதிர்கால அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் எதிர்கால சந்ததி, எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.